ஐரோப்பிய வீதிகளில் மற்றும் அமெரிக்க லண்டன் வீதிகளில் இந்த வெள்ளைக்கார பெண்கள் போதை மருந்துக்கு அடிமையாகி சிகரெட்டை குடிச்சிக்கிட்டு வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு அப்படியே ரோடுகளில் திரிஞ்சு போகிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதே மாதிரி ஒரு பெண்ணு ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்குறாங்க, சிகரெட்டு குடிச்சிக்கிட்டு அப்படியே அசால்ட்டாக வந்துட்டுருக்குறாங்க. அந்த டயத்தில் இஸ்லாமிய அழைப்பு மையத்திலேருந்து குர்ஆன் ஒரு ஸ்பீக்கரில் போட்டு அங்கே ஒளிபரப்பப்படுது. ஷேக் சுதைசியோட அருமையான கிராத் ஓதப்படுது. அந்த கிராத்துடைய சத்தத்தை கேட்டவுடனேயும் அந்த பெண் டக்குன்னு தன்னுடைய கையில் இருந்த சிகரெட்டை கீழே போட்டுட்டு அப்படியே வராங்க. வந்துட்டு அந்த இடத்துல அப்படியே உட்காந்து அப்படியே கீழே உட்காந்துடுறாங்க. தன்னை அறியாமலே உட்காடுறாங்க. உட்காந்துட்டு கொஞ்ச நேரத்தில் அதோட அர்த்தம் புரியுதோ அவங்க கண்கள்லேருந்து கண்ணீர் மலமலமலன்னு அப்படியே கொட்டுது. அதை பார்த்துட்டு அங்கே நின்று கொண்டிருந்த அந்த நபர் கேட்குறாப்புல, ஆர் யூ ஓகே, நீ என்ன சரியா இருக்கியா, நீ என்னாச்சு, உனக்கு என்ன ஏன் அப்படிங்கிறாப்புல. இல்லை, எனக்கு மனசு நிம்மதி இல்லை, இந்த குரலை கேட்டோன்னே என் மனசு அப்படியே என்னை அறியாமலே ஈர்த்துட்டு வந்துருச்சு, அதனால தான் நான் உட்கார்ந்தேன் அப்படிங்கிற. ஓ, நீ குர்ஆன் கேட்டுட்டு தான் உட்காந்தியா? ஓகே ஓகே, நீ குர்ஆன் வசனங்களை ரொம்ப விரும்புறியா, குர்ஆன் படிக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்குறாப்புல. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த பெண்ணு கண்கள்லேருந்து கண்ணீர் அப்படியே கொட்டுது. அவர் கேட்குறாப்புல, ஏன் நீ என்ன ஏன் அழுகிற அப்படின்னோடனையும் என்னுடைய மனசு இந்த குர்ஆனுடைய வசனங்களை கேட்டு இன்னும் அறியாமல் கண்ணீர் வருது அப்படிங்கிறாங்க. உண்மையிலே சகோதரர்களே, நமக்குலாம் நம்முடைய தாய் தந்தையர்கள்லாம் முஸ்லீம்களாக இருந்ததுனால ரொம்ப ஈஸியாக கிடைச்சிருச்சு இந்த இஸ்லாம், இந்த குர்ஆன், இந்த நபிகள் நாயகம். ஆனால் இது மாதிரியான பெண்களுக்கு தான் தெரியும் இது எவ்வளோ பெரிய ஒரு வேல்யூபிளான ஒரு மார்க்கம். இதன் மூலம் மக்களுக்கு எந்த அளவு நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறது அவர்களுக்கு தான் தெரியும். அதை குர்ஆன் வசனத்திலையும் நம்ம பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஇதா சமிஉ மா உன்சில இல ரசூலி தரா அய்யுனஹும் தஃபிது மினத் தம்இ மிம்மா அரஃபு மினல் ஹக்கி யகூலூன ரப்பனா ஆமன்னா ஃபக்துப்னா மஅஸ் ஷாஹிதீன். இந்த குர்ஆன் வசனம் அரபியில் அதோட தமிழ் மொழிபெயர்ப்பு பாருங்க. இத்தூதருக்கு முகமதுக்கு அருளப்பட்டதை அவர்கள் செவியுறும்போது உண்மையை அறிந்து கொண்டதால் அவர்களின் கண்களில் கண்ணீர் ஒடிவதை நீர் காண்பீர். எங்கள் இறைவா, நம்பிக்கை கொண்டோம், எனவே எங்களை சான்று கூறுவுடன் பதிவு செய்வாயாக என அவர்கள் கூறுகின்றனர். அல் குர்ஆன் 5:83. இந்த சகோதரிக்கு முதலாக அவங்க கேட்குறாங்க, அவங்கள அறியாமலே கண்கள்லேருந்து கண்ணீர் வருது பார்த்தீங்களா. இந்த குர்ஆனுடைய வசனங்கள் பார்த்த உடனேயும் அவங்களே சொல்கிறாங்க, என்னுடைய இந்த மனசுலேருந்து வெளிப்படுது, என்னை அறியாமலே இங்கே இழுத்துட்டு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இறைவன் ஒருத்தங்க நேர்வழி காட்ட நாடிட்டானாக்க அவன் எந்த வகையிலையும் அவர்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பான் இல்லையா. அதுதான் இங்கே நடக்குது. இதே மாதிரி தான் இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய ஐரோப்பிய மக்கள், அமெரிக்க மக்கள் அத்தனை பேரும் முதல்ல அந்த கலிமாவை சொல்லும் போது தங்களை அறியாமலே கண்கள்லேருந்து கண்ணீருக்கு அப்படியே கொட்டுது அவங்களுக்கு. அதை பார்க்குறோம். அதுதான் இந்த சகோதரிக்கும் பார்க்குறோம். கூடிய விரைவில் இந்த சகோதரி இஸ்லாத்தை ஏற்பாருன்னு நம்ம நம்புகிறோம். அடுத்து ஒரு ஹதீஸ் ஒன்று பாருங்கள். முகம்மதே, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் சாட்சியை நாம் கொண்டு இவர்களுக்கு எதிராக உம்மை சாட்சியாக நாம் கொண்டு வரும்போதும் இவர்களின் நிலைமை எப்படி இருக்கும் எனும் அல் குர்ஆன் 4:41 வசனத்தை நான் அடைந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுத்துங்கள் என்று சொன்னார்கள். அப்போது அவர்களின் கண்களில் இரண்டும் கண்ணீரை சொரிந்து கொண்டிருந்தன. அறிவிப்பர் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 45:82 வரக்கூடிய இந்த ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கண்ணீர் வடிப்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். நபி அவர்களை போன்று நான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் அல் குர்ஆன் வசனங்களில் ஈடுபாடு கொண்டு கண்ணீர் வடிப்பார்கள். இதன் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண வேளையின் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுவிக்க முடியவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு மறுக்கின்றனர். அதாவது அந்த வசனங்கள் இறைவனுடைய வசனங்கள்ங்கிறதுனால தான் நபிகள் நாயகத்துக்கு அந்த வசனங்கள் ஓதும்போது சில விஷயங்கள் அவங்க மனசில் படும்போது கண்கள் அப்படியே கண்ணீர் சொரிவதை பார்க்குறோம் நம்ம.
நபிகள் நாயகமே அதை பார்த்துட்டு கண் கலங்குறாங்க. அதே மாதிரி தான் அபூபக்கர், அவரும் வந்து ரொம்ப இலகிய மனசு படைச்சவர். உமர் மாதிரி கொஞ்சம் தைரியமான ஆள் கிடையாது, கொஞ்சம் இலகுவான மனசு. அதனால தான் அவர் வந்து இந்த இது மாதிரியான குர்ஆன் வசனம்லாம் கேட்கும்போது தன்னை அறியாமலே கண்கள்லேருந்து அவர்களுக்கும் கண்ணீர் அப்படியே கொட்டும். அதனால தான் மரண வேலையில் கூட நபிகள் நாயகத்தோட மரண வேலையில் இமாமத் பண்ணுறதுக்காக இவரை கூப்பிடும்போது, அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடும்போது ஆயிஷா நாய்க்கு வந்து தடுக்கிறாங்க. இல்லை, அவங்க வந்து ரொம்ப இலகிய மனசு படைச்சவங்க, அழுதுருவாங்க, இந்த மாதிரி குர்ஆன் வசனங்களை கேட்டால் அழுக ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு தடுக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஆக இது மாதிரியான அந்த இறைவனுடைய வசனங்கள் அவர்கள் மனசில் படும்போது தன்னை அறியாமல் அழுகை வருதில்ல, அது வந்து உண்மையிலேயே ஒரு மனித பண்பு. அதை தான் நம்ம இந்த சகோதரியுடைய செயலில் பார்க்குறோம். நம்ம அனைவரையும் இறைவன் நேர்வழியில் செலுத்துவானாக.